வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 19 பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் 1950 ஆர்டிகல் 90 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 அடிப்படை சுதந்திரங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக நீங்கள் பேசுகிறது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இது பார்த்தீங்கன்னா அந்த மீடியாலாம் இது கீழே தான் வருவாங்க. ஃபஸ்ட்டு சுதந்திரமாக நீங்கள் போகலாம். அடுத்து உங்கள் உரிமையை நீங்கள் வெளிப்படையாக பேசலாம். சுதந்திரமாக பேசும் உரிமை, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அமைதியாக மற்றும் ஆயுதம் இல்லாமல் நீங்கள் கூட்டங்கள் கூடலாம். நீங்கள் போராட்டம் நடத்துறது இல்லை ஒரு கட்சி மீட்டிங் இது மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா அது அமைதியாகவும் இருக்கணும். ஆயுதம் இல்லாமல் அந்த கூட்டம் கூடுறதுக்கான உரிமை இருக்குது. அதுக்கடுத்து சங்கங்கள் கூட்டமைப்புகள் உருவாக்குறதுக்கான உரிமை. ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஒரு தொழிற்சாலையில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சங்கங்கள் அமைக்கிறதுக்கான உரிமைகள் இருக்குது. இந்திய எல்லைக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் சுதந்திரமாக போயிட்டு வரத்துக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்திய எல்லைக்குள்ளே எந்த பகுதியில் வேணாலும் நீங்கள் உங்களுக்கான வீடு கட்டி குடியேறத்துக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. இதில் அடுத்தது நீங்கள் எந்த தொழில் வணிகம் இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் செய்யலாம், மேற்கொள்ளலாம் அப்படின்றதுக்கான உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஊன பிரிவு நீக்கிட்டாங்க. அது 42வது அமெண்ட்மெண்ட்டில் 20/6/79 வருஷம் அதை நீக்கியிருக்காங்க. ட்ரேட்மார்க்கில் இன்ட்ரடக்ஷன் மட்டும் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது நம்ம ட்ரேட்மார்க்கோட டெஃபினேஷன் போடலான்ட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அமுதன் லா ஸ்டடீஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.